Take one. Hello friends and cuties, welcome to Take two. Hello friends and cuties, welcome to AS. பாத்தீங்கன்னா Hello friends and cuties, welcome to AS Multi Creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஹோம்மேடா கிராஃப்ட் திங்ஸ் 10 கிராஃப்ட் திங்ஸ் மேக் பண்ண போறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம. சோ லாஸ்ட் வீடியோல நான் சொன்னனால நிறைய பேர் லைக் பண்ணிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே நம்ம இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி எடுத்திருக்கேன். ஒயர் கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல, ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒயரு. சப்போஸ் இந்த மாதிரி ஒயர் இல்லை அப்படின்னா சார்ஜர் ஹெட்ஃபோனுக்குள்ளே ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒயர் கிடைக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை டபுளாக வச்சு மேலே நாட் போட்டுக்கிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்பி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இதை சுற்றி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாக சுற்றி விட்டு எண்டிங்லேயும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 கலரில் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப் கிளீனர்னு சொல்லுவோம்ல, ஸோ கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம சேனல்லே இதை வச்சு கிராஃப்ட்லாம் மேக் பண்ணிக்கோம், கீ செயின்லாம் மேக் பண்ணிக்கோம். சரி ஓகே, அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப் ஷேப்பில் கொண்டு வந்துருந்தேன். ஸோ இதுக்கு மேலே ஜம்ப்ரிங்ஸையும் கீ செயின் ஹோல்டரே மாட்டி விட்டு கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷேப் வேணாம், வேறு ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் திரும்பியும் இதை அப்படியே வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒயர் கம்பி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஃபன்னாக. நெக்ஸ்ட் ரோலர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பிளேடோ கிளே வாங்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது 2 இருந்துச்சு. சரி ஓகே, 1 வச்சு நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அந்த ரோலரை தனியாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நியூ ஷர்ட்லாம் வாங்கினா இருக்கும். ஸோ அதுதான் இது. அந்த ரோலரை சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். எண்டிங்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு இந்த ரோலரில் மாட்டி விட்டுட்டான். அவ்வளோதான், நம்ம பெயிண்ட் ரோலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக பெயிண்டில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட்டை ரோல் பண்ணி பார்த்தேன் பேப்பரில். செம்மையாக இருந்துச்சு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. மறக்காமல் இது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு தான் எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்ட்லேயே இந்த மாதிரி பிளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள எல்லா இன்விடேஷன் கார்டையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டென்சில்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு டைரியில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் ஒரு பிங்க் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டென்சில்ஸாக இந்த இன்விடேஷன் கார்டை வச்சு நான் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டென்சில்ஸ்லாம் கொஞ்சம் காசு கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கோன்னா சீப்பாக பெஸ்ட்டாக நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேஸ்ட்டு திங்ஸ் தானே, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அட்டை மாதிரி எடுத்திருக்கேன். இதுவும் இன்விடேஷன் கார்டு அட்டை தான். இதுக்கு சுற்றி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கிளியர் க்ளூவோ ஃபெவிகாலோ அப்ளை பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் பேப்பர் எடுத்து 2 பக்கமும் ஒட்டி விட்டுக்கிறேன். இது ஏதோ கிஃப்ட் பேக்கில் இருந்தது தான். ஸோ வேஸ்ட்டாக தானே இருக்கும். அது 2 சைடும் ஒட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே எந்த ட்ராயிங்னாலும் வரைஞ்சி அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்டாம்ப் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ளவர் ஸ்டாம்ப் எடுத்து ஸ்டாம்ப் பண்ணி அந்த இதை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் பீட்ஸ் தான். இந்த நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உத்து பார்க்கும்போது ஷைனிங்காக இருக்கா. சென்டரில் ஹோல்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் உள்ளது, கடையில் உள்ளது, லெஃப்ட்டில் உள்ளது நம்ம மேக் பண்ணது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் பேப்பரில் சார்ட் பேப்பர். அதில் இந்த மாதிரி டேப்பை வந்து 3 சைடும் ஒட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்ட சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு பிடிச்ச பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் டேப்பு. நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப்பு இல்லைனா அந்த ஷைனிங் டேப் இருக்கும்ல, அதிலலாம் அவ்வளோ கம் இருக்காது. அந்த மாதிரி டேப் இருந்தால் ஒட்டிக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு மார்க்கர் யூஸ் பண்ணி அங்கேயே குட்டி டாட்டு, பெரிய டாட் அந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேட்டர்ன் பேப்பர் தான் ரெடி பண்ணிக்கோம். நமக்கு பிடிச்ச டிசைனில் எப்படினாலும் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சிம்பிளான டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, பெயிண்ட் இல்லாமல் ஒரு பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதனால ஸ்கெட்ச் மட்டும் யூஸ் பண்ணி அங்கேயே குட்டி ஸ்டார் இருக்க மாதிரி டபுள் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கெட்ச் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் பேப்பர், பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் பேப்பர், 2 எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடின்னு இல்லை டிவிடியை பார்த்தீங்கன்னா டபுளாக பிரித்தோம் அப்படின்னா உள் பக்கம் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சிடியை டபுளாக பிரித்து வச்சுருந்தேன் வேறு கிராஃப்ட் பண்ணி. அதில் உள்ள அந்த ஷைனிங் பேப்பர் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை குட்டியாக எவ்வளோ முடியுமா குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு தான் கட் பண்ணேன். நல்லா குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல கிளிட்டர்ஸ் லுக்கில் இருக்கும். நான் கையில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான், மல்டி கலர் கிளிட்டர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது பிரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மேலே இருக்காது, அதுக்கு மேலே கெட்டு போயிரும்ல. அந்த மாதிரி உள்ள பிரெட்டை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அது ரொம்ப நாளாக வச்சுருந்தனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கட்டியாக ரஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் பிச்சு போட்டு அது கூட கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ளதை மட்டும்தான் ஆட் பண்ணணும். நான் ஆர்வ கலரில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இது ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு பிரெட் எடுத்து போட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளூ வந்து பார்த்தே யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தான் தேவைப்படும். இப்போ வந்துட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அது கூடவே வினிகர் இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இடையில எந்த கட்டியாக இல்லாத மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி. அவ்வளோதான், ஒரு கிளே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஏட்ரே கிளே மாதிரியே இருக்கும், பட் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் ஏட்ரே கிளே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏர் எதுவும் போகாத மாதிரி. ஸோ அதனால் பிளாஸ்டிக் ரேப்பரில் இந்த மாதிரி சுற்றி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். சரி, ஓகே, இதிலே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹாட் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணி அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐபின் எடுத்து மாட்டி விட்டுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணி கீ செயின் ஹோல்டரை மாட் பண்ணி கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு காயறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ அதனால் வீடியோவில் வந்து காட்ட முடியல. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் வாட்டர், அது கூட கொஞ்சம் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், பட் வந்து ஆயிலோட கிளிசரின் வந்து பெஸ்ட்டான ஐடியா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்னிஷ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு காலியான சீரம் பாட்டில் இருந்துச்சு, அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு நினச்சேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, பெயிண்ட் பாட்டிலெல்லாம் பெயிண்ட் பண்ணால் பெயிண்ட் உறிஞ்சிட்டு வருது, அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப காய வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயிண்ட் உறிஞ்சிட்டு வராது. அது மட்டும் இல்லை, ஷைனிங் லுக் கொடுக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்ச பாட்டிலில் எடுத்து இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு பார்த்தா நான் நினச்சதோடய சூப்பராக இருந்துச்சு. அந்த லுக்கே ஷைனிங்காக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ளூ பென் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பார்த்தா அது ஃபுல்லாக சொதப்பல் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலியான அத்தர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் க்ளூ ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஏதாவது க்ளூ பெனுக்கு பதிலாக இதை பண்ணி பார்க்கலாமா, மேக் பண்ணி பார்க்கலாமான்னு நினச்சேன். ஸோ இதுக்கும் ஃபெவிகால் பாட்டிலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால் பாட்டிலேருந்து நம்ம க்ளூ எடுக்கும் போது நிறையா வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கை யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம கொஞ்சம் தான் வரும், ரோல் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் தான் வரும். அதே மாதிரி நம்ம கை வச்சும் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக ரொம்ப ஆப்ஷனல் தான் க்ளூ பென். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மேக் பண்ணதில் எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரோலர் பிடிச்சிருந்துச்சி, அதே மாதிரி பேட்டர்ன் பேப்பரும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணியிருந்தேன் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.